மெஹர் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு. அதுக்கு 1/2 கிலோ தக்காளி நல்லா பழமாக கலராக எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் சின்னது 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு பெரிய பல்லு 2 பல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாய் தூள், சீரகம், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் எடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச தக்காளி பார்த்தீங்கன்னா, சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கட் பண்ணும்போது உள்ளே இருக்க இந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையாக அந்த காய் வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போட்டோம்னா நம்ம தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். அது போடும்போது தக்காளி தொக்கோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நீங்களும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 பல்லு பூண்டு பல்லு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுசாக போடும்போது எல்லாம் சாப்பிடாம தனியாக குப்பைக்கு போடுவாங்க. இது நம்ம இப்படி கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா, எல்லோரும் கருவேப்பிலையை சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலையோட சத்து நமக்கு கிடச்சிரும். இது உடம்புக்கும் நல்லது. இதனால் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்படியே நம்ம போடும்போது சக்கையாக அப்படியே கட் பண்ணி கரைச்சி போட்டோம்னா சக்கையாக வரும். தக்காளி தொக்கு டேஸ்ட் வராது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இந்த குழிக்கரண்டி இந்த சைஸ் கரண்டியில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறும்போது நம்ம இந்த எடுத்து வச்சிருந்த சீரகத்தை இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. பாருங்கள், சீரகம் பொரிஞ்சு வரும்போது நம்ம இதை கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை அதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வேகணும். பாருங்கள், அந்த வெங்காயம் வேகும்போது நம்ம இதை கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு 2 பல்ல பூண்டு நம்ம அதிலே போட்டுக்குங்க. வெங்காயத்தோடையே அந்த பூண்டையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் வந்து வேகாமல் ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். நல்லா வேகட்டும். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் அதிலே போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மஞ்சள்தூள் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா மஞ்சத்தூளோட ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறணும். பாருங்கள், அடுத்து நம்ம இந்த எடுத்து வச்சிருந்த சாம்பார் தூள் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, மிளகாத்தூளும் அதே மாதிரி நம்ம ஒரு கரண்டி போட்டுக்கலாம். நம்ம காரம் கொஞ்சம் வேணும்னா நம்ம கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கேன். நான் சேர்த்து போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா நான் கூழ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்படி அரைக்கும் போது நல்லா தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டு வரும். இல்லாட்டி சக்கையாக வந்து அது டேஸ்ட் மாறிடும். அதனால் நீங்களும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க.
தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. அந்த தக்காளி தண்ணியிலே நல்லா வேகணும். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு நான் இப்போ கல்லுப்பு போடுறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த உப்பு தூள் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இது நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்தாம நல்லா அதுவே நல்லா வேகணும். தக்காளி சட்னி நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இல்லை சேர்த்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சோம்னா தக்காளி சட்னி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வேகும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்காமையே பார்த்தீங்கன்னா தக்காளி சாரெல்லாம் எப்படி தண்ணி இதாகுது. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் தக்காளி தொக்கு தயாராகும். நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி தக்காளி தொக்கு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. அதை நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சீக்கிரமாக தயார் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம தோசைக்கு சைடிஷ் வேணுனாலும் நம்ம இதை தயார் பண்ணிக்கலாம். நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.